ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மா வீட்டு தோட்டத்தில் என்ன செடிலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய வெண்டைக்காய் செடிலாம் போட்டிருக்காங்க, பிஞ்சும் பூ விட்டுருக்கு. அப்பப்போ அம்மா வந்து இந்த வெண்டைக்காவெல்லாம் கலெக்ட் பண்ணி குழம்பு பொரியலெல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் இது ரணகலி செடி. இதோட மெடிசினல் வேல்யூ என்னென்னு நான் வேறு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லெமன் 2 செடி இருக்குது. இந்த க்ரோ பேக்கில் தான் வளர்க்குறாங்க, ஆனால் அவ்வளோ சூப்பராக காய்ச்சிருக்கு. இந்த ஒரு செடியில் வந்து கொஞ்சமாக தான் பிஞ்சு விட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு பிஞ்சு இருக்குது. ஆனால் இப்போ கிளைமேட்டுக்கு வந்து இலைலாம் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து உதிர்ந்த மாதிரி இருக்குது. ஆனால் இன்னொரு செடியில் இது வந்து இன்னொரு க்ரோ பேக்கில் வச்சுருக்காங்க. இதில் நிறைய பிஞ்சு இருக்குது. சின்ன செடியிலே வந்து இவ்வளோ காய் காய்ச்சிருக்கிறது எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இலை தான் இந்த மாதிரி பழுத்த மாதிரி ஒரு மாதிரி டாட்டாக இருக்குது. அது இந்த கிளைமேட்டுக்கு இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நல்லா பெருசாக காய்ச்சதும் ஜூஸோ இல்லை லெமன் ரைஸ் அந்த மாதிரிலாம் நம்ம இதில் பண்ணலாம். நம்ம வீட்டு தோட்டத்துலேயே நம்ம சமைச்சு சாப்பிட்றதே ஒரு தனி ஹாப்பினஸ் தான். அப்புறம் இங்கே பாவக்காய் கொடி போயிருக்கு பாருங்கள். சில இதெல்லாம் பூ விட்டுருக்கு, இனிமேல் தான் காய்க்கணும். இந்த கத்திரிக்காய் செடி வெயிலுக்கு கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருக்குது. இதோ இங்கே ஒரு பாவக்காய் காய் இருக்குது பாருங்கள். ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மாதுளையும் சிலதெல்லாம் பிஞ்சு விட்டுருக்கு. இங்கே நிறைய சங்கு பூ, இந்த மாதிரி பூச்செடி இதெல்லாம் வச்சுருக்காங்க. பட்ரோஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நொச்சியில் பட்ரோஸ். அதுக்கப்புறம் இது வந்து சந்தன மல்லின்னு சொல்கிறாங்க. இது நிறைய பூக்கும். இங்கே பார்க்க சின்ன செடியாக தான் இருக்கும், ஆனால் நிறைய பூ பூக்கும் இதில். அதுக்கப்புறம் இக்ஸோரா பிளான்ட், செம்பருத்தி, அந்த மாதிரி நிறைய பூச்செடிலாம் வச்சுருக்காங்க இந்த பக்கத்தில். ஏதாவது ஒரு பக்கெட் ஏதாவது வேஸ்ட்டாக போயிடுச்சு, லைட்டாக கிராக் விட்டுருச்சுன்னா உடனே அதில் ஒரு செடி வச்சுருவாங்க எங்கள் அம்மா. இது வந்து சப்போட்டா மரம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இது மனோரஞ்சிதம் பூன்னு சொல்லுவாங்க. இது வந்து பர்ஃப்யூம்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது தேங்காய் எண்ணெயிலையும் வந்து இந்த பூவை போட்டு காய்ச்சி வச்சா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அண்டு இதில் நிறைய மெடிசினல் வேல்யூவும் இருக்குது, அதனால தான் வந்து இது தேங்காய் எண்ணெயில் போடுறாங்க. இந்த பூ வந்து நல்ல ஒரு நல்ல ஃப்ரூட் ஸ்மெல் வரும் இதில். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சப்போட்டா மரம். இதையும் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்காங்க, ஆனால் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். எல்லாமே சின்ன பிஞ்சாக தான் இருக்குது, இன்னும் பழுக்கலை. இவ்வளோ சின்ன மரத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 20 காய்கிட்ட இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பக்கமும் இருக்குது காய், அந்த பக்கமும் காய்ச்சிருக்கு. நிறைய பிஞ்சும் இருக்குது. இது பாருங்கள், மாடியில் இந்த க்ரோ பேக்கில் வச்சு தான் இந்த செடி வளர்க்குறாங்க, ஆனால் இவ்வளோ காய் காய்ச்சிருக்குது. சப்போட்டா செடிக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வெத்தலை இலை, இக்ஸோரா பிளான்ட்டு, சில பூச்செடி, மருதாணி செடி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாடி கீழே வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. மணி பிளான்ட், அதுக்கப்புறம் ரப்பர் பிளான்ட்டு, அலோவேரா, குரோட்டன்ஸ் இருக்குது. அப்புறம் கற்பூரவள்ளி, கருந்துளசி இதெல்லாமே இருக்கும். இங்கே ஒரு கொடி ஏறுது இல்லையா, இது வந்து கிர்னி பழம். இப்போ தான் பூலாம் பூத்து பிஞ்சு விட்டுட்டு வருது. இந்த சைடு நிறைய குரோட்டன்ஸ் இருக்குது, அஸ்பாரகஸ்லாம் இருக்குது பாருங்கள். அப்புறம் எங்கேயாவது கொஞ்சம் இடம் கிடச்சா போதும், சின்ன சின்ன தொட்டி, ஹேங்கிங் பாட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மண் இருந்தால் போதும். ஏதாவது வாட்டர் பாட்டிலையோ இல்லை எப்படியாவது வந்து செடி வளர்க்கணுன்றது தான் அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அதனால் ஏதாவது ஒரு சின்ன இடம் கிடச்சா அதில் ஒரு செடி வச்சுருவாங்க. நிறைய கலர்ஃபுல் பட்ரோஸும் இருக்குது பாருங்கள். நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே ரோஸ்லேயே நிறைய ஷேட்ஸ் இருந்தது, ரெட்டு, எல்லோ, ஒயிட்டு, அப்புறம் மிக்சட் கலர்ஸ்லாம் பட்ரோஸ் இருந்தது. இங்கே மஞ்சள் சாமந்தி இருக்குது. இந்த மாதுளம்பழம் பாருங்கள், நிறைய பிஞ்சு விட்டு. இது வந்து நாட்டு மாதுளம் தான், அதனால் சின்ன சின்னதாக தான் இருக்கும். நிறைய பிஞ்சும் இருக்குது, காயும் காய்ச்சிருக்கு. இது சின்னதுலேயே வந்து பழுத்துடும். டேஸ்ட்டும் நல்லா இனிப்பாக இருந்தது. இது வரைக்கும் நாங்கள் ஒரு நிறைய தடவை அதில் பறிச்சிருக்கோம். ஒரு 3-4 தடவை வந்து அந்த ஃப்ரூட்டை நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் குட்டி இக்ஸோரா பிளான்ட் இருக்குது பாருங்கள். அப்புறம் இங்கே நிறைய குரோட்டன்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க.
செம்பருத்திலே வந்து ரெட் இருக்குது, அப்புறம் இந்த ஆரஞ்ச் ஷேட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸும் வச்சுருக்காங்க செம்பருத்தி பூவில். இங்கே ஒரு கொடி போகுது பார்த்தீங்களா, இது வந்து இலை பெரட்டைன்னு சொல்லுவாங்க. இதோட இலையில வந்து துவையல் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னை விட எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த எல்லா பிளான்ஸோட டீட்டெயில்ஸ், அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வீட்டோட 2 சைடுமே வந்து நிறைய குரோட்டன்ஸ் இதெல்லாமே வச்சுருக்காங்க. ப்ளஸ் பேக் சைடில் பார்த்திங்கன்னா வாழை மரத்துலேயே நிறையா டைப்ஸ் வச்சுருக்குறாங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் பாருங்கள் பப்பாயா ட்ரீலாம் இருக்குது. அப்புறம் இதோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா முருங்கை மரம்லாம் கூட வச்சுருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாமே மாடியில் இருக்குது. நான் ரொம்ப டீட்டெயிலாக போடல. நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஓவராலாக ஒரு ஜிஸ்ட் மாதிரி தான் போட்டிருக்கேன். ஒருத்தவங்களுக்கும் ஒரு பேஷன் இருக்கும் இல்லையா. எங்கள் அம்மாவுக்கு வந்து கார்டனிங்னாவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பராமரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு இந்த தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, இதுக்கு என்ன ஃபர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றதை நான் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.